நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? இந்த காஃபிக்கும் ஹார்ட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ங்கிற ஒரு பிரஸ்டீஜியஸ் அசோசியேஷன் வந்து இந்த காஃபிக்கும் ஹார்ட் டிசீஸ்க்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது காஃபினா குட் ஆர் பேட் நம்ம வச்சுக்கிறத விட அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், எவ்வளவு குடிக்கங்கிறது தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி போவோம். இந்த காஃபில எவ்வளவு கன்சிடர் சேஃப், அதாவது 400 மில்லிகிராம் பர் டே தான் சேஃப்னு சொல்றாங்க. ஒரு கப் காஃபில வந்து 80 to 100 மில்லிகிராம் இருக்கு. ஸோ 4ல இருந்து 5 கப் காஃபிங்கிறது சேஃப். ஒரு காஃபி இன்டேக் எடுத்துக்கிறீங்கன்னா இது மெயினா வந்து உங்களோட ஸ்ட்ரோக் ரிஸ்க்கை கண்டிப்பா கம்மி பண்ணுதுங்க, ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கை கம்மி பண்ணுது, ஹார்ட் ஃபெயிலியர் அதாவது பம்பிங் ஃபெயிலியர் ரிஸ்கையும் கம்மி பண்ணுது, நம்ம இருதய துடிப்புல ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம் அதை கூட கம்மி பண்ணுதுங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 20% ஆஃப் பீப்புளுக்கு சுகர் லெவலை கூட கிராஸ்ல கம்மி பண்ணுதுன்னு சொல்றாங்க. 20% ஆஃப் பீப்புளுக்கு ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் அதிகமாயிருக்கு. ஏன்னா அவங்க நார்மலா குடிக்கிற காஃபி குடிக்கிறத விட இவங்க அதிகமா காஃபி இன்டேக் எடுத்துக்கிறாங்க. ஸோ நீங்க எப்பவுமே அளவோட காஃபி இன்டேக் எடுத்துக்கிட்டா எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா என்ன ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.